சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத உழைப்பாளி, திராவிட மாடலின் தலைமை சிற்பி, மகளிர் பொருளாதாரத்தில் உலகமே வியந்து பார்க்கின்ற திட்டங்களை வகுத்த தமிழ்நாட்டு மக்களின் அன்பு அண்ணனாக திகழும் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைத்து வரலாறு காணப்போகும் தமிழினத்தின் ஒரே காவலர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை வருக வருக. பல்லடத்தில் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். 6 மாவட்டத்தை சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக மகளிருடைய நிர்வாகிகள் சந்திக்கக்கூடிய திமுக மேற்கு மண்டல மகளிரணியினுடைய மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை ஒட்டியிருக்கக்கூடிய காரணம்பேட்டை பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டு திடலுக்காக வருகை புரிந்தார். அவருக்கு முதற்கட்டமாக வரும்பொழுது சாலை ஓரமாக நின்றிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், மகளிரணி தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வரவேற்பை அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர்கள் மாநாட்டத்தில் உள்ளாக வரும்பொழுது இருபுறங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தங்களது இருக்கைகளை விட்டு முதலமைச்சருடைய வருகையை பார்ப்பதற்காகவும் அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்காகவும் இருபுறங்களும் திரண்டு அவருக்கு அந்த வரவேற்பு கொடுத்ததையும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து இந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மேடையில் ஏறியதற்கு பிறகாக தற்பொழுது மாநாடு தொடங்கியிருக்கிறது. மாநாட்டுக்கு முதற்கட்டமாக தற்பொழுது வரவேற்பு என்பது ஆற்ற இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் திமுகவுடைய மகளிரணி மாநாடாக இருந்தாலும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவருடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடைபெறுவதாக திமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. மேலும் இதில் சிறப்புரையாற்றக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டின் வாயிலாக திமுக அரசு மகளிருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் தொடர்பான விரிவிப்பை வெளியிடுவார் எனவும், அதே நேரத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. மேலும் குறிப்பாக 1.31 கோடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டமானது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான அறிவிப்பும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சூழலில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மூலமாக கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அதே போன்று மகளிருக்கு இலவசமாக கட்டணமில்லாமல் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய மகளிர் விடியல் பயணம் என்று ஒவ்வொரு மகளிரும் சுதந்திரமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் சுதந்திரமாக அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்குமான ஒரு கட்டுப்பாடுகற்ற ஒரு சமூகமாக, அனைவருக்கும் சமத்துவமான சமூகமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை இலக்காக கொண்டு திமுக செயல்படுகிறது என்று சொல்லும் விதமாக அவருடைய இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாட்டில் சில கருத்துரைகள் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் சில முக்கிய அறிவிப்புகள், இந்த திட்டங்களை தாண்டி ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை தாண்டி புதிதாக திட்டங்கள் அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மாநாடு மூலமாக திமுக தேர்தலுக்கு தங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே திமுக ஒவ்வொரு முறையும் அவருடைய தேர்தலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பதை ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதுவும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு திமுக அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியிருந்தார்கள். அதனுடைய முதல் கட்டமாகத்தான் ஐவர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஐவர் குழு தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை களைய வேண்டும், அதே நேரத்தில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதே போன்று நிர்வாகிகளுடைய கருத்துக்களை தலைமை அறிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கருத்துக்களை வழங்குவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்குமான ஒரு சந்திப்பு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரடியாக ஒவ்வொரு தொகுதி சார்ந்த நிர்வாகிகளும் சந்திப்பதற்காக 1-to-1 சந்திப்பாக உடன்பிறப்ப வா என்ற அடிப்படையில் ஒரு செக்மெண்ட் தொடங்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக ஏறக்குறைய 120க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி சார்ந்த நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்திருக்கிறார். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முன்பாகவே ஒவ்வொருவரும் நேரடியாக ஒவ்வொரு வாக்காளரை அணுகி அவர்களுடைய திமுகவில் உறுப்பினராக இணைப்பதற்கான அந்த சிறப்பு முகாமும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகாக எஸ்ஐஆர் படிவங்கள் மூலமாக ஒவ்வொரு தகுதியான வாக்காளரும் விடுபட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுகவுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் திமுக தலைமை அறிவுறுத்தலும் உத்தரவும் கொடுத்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற பிரத்யேகமான செயலின் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளரையும் சென்று சேர்ந்து அவர்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் சரியாக கொடுக்கப்பட்டது என்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுடைய பணிகள் அமைந்திருந்தது.
அதற்கு பிறகாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் அந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு முழக்கம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அந்த இயக்கம் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய வாக்காளரை அடையாளம் கண்டு அவரிடம் திமுகவுடைய செயல்பாடுகள் குறிப்பாக 4.5 ஆண்டுகள்ல அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் பணிகள் தொடர்பாக எடுத்துரைக்கும் வகையிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் கூட்டம் நடத்தப்பட்டது. இதெல்லாம் மைக்ரோ லெவலான ஒரு அரசியலாக முன்னெடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் நிர்வாகிகளை கூட்டி அவர்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்துவதற்காக திட்டமிட்டுதான் இளைஞரணியினுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு, தற்பொழுது திமுக மகளிருடைய மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடாக நடத்தப்படுகிறது. இதில் தற்பொழுது முதலமைச்சர் வந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்திய அரசியல் அமைப்பு என்ற அடிப்படையிலான ஒரு நினைவு பரிசை அவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை தான் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கிய போது அவர்கள் அரசியலமைப்பை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒன்றை மட்டும்தான் பிரகடனமாக அவர்கள் படுத்தி பாஜக எதிராக வாக்கு சேகரிக்க தொடங்கியிருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதை கையில் எடுக்கும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசையும் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக 40க்கு 40 என்ற வெற்றி இலக்கோடு அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதை நினைவுபடுத்தும் விதமாகவும் அவருக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.